மதுரையை ஆட்சி செய்யும் அன்னை மீனாட்சியின் திருவிளையாடல் ஏராளம். அன்னையின் பாதுகை பற்றிய ரகசியம் தெரிந்து கொள்வோமா? 1812ஆம் ஆண்டு முதல் 1828ஆம் ஆண்டு வரை மதுரை மாவட்ட கலெக்டராக பணியாற்றியவர் ரோஸ் பீட்டர். இவர் அனைத்து மக்கள் மீதும் அன்பு செலுத்தினார். அவர்களது மத நம்பிக்கைக்கும் மதிப்பளித்தார். இதனாலேயே பீட்டர் பாண்டியன் என்று மக்களால் அன்போடு அழைக்கப்பட்டார். தாய் மீனாட்சி மீது அவருக்கு அளவு கடந்த பக்தியும் மரியாதையும் உண்டு. அதனால் கோவிலை கடக்கும் போதெல்லாம் தன் காலணி மற்றும் தொப்பியை கழட்டி வைத்த பின்னரே ஆலயத்திற்குள் செல்வார். ஒரு நாள் இரவு கனமழை பெய்து வைகை ஆற்றில் பெரு வெள்ளம் ஓடிக்கொண்டிருந்தது. தன் அறையில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்த பீட்டரை ஒரு சிறுமி வெளியே வா என அழைத்தாள். அவர் வெளியே சென்ற அந்த நேரம் அவர் தங்கியிருந்த அறையில் இடி விழுந்து முற்றிலும் சேதமானது. அதிர்ச்சியடைந்த கலெக்டர் திரும்பி பார்க்கும்போது அந்த சிறுமி மீனாட்சி கோவிலுக்குள் சென்று மறைந்து விடுகிறாள். அன்னை மீனாட்சியின் அருளால் தன் உயிர் காப்பாற்றப்பட்டதை உணர்ந்த பீட்டர் தன்னை காக்க ஓடோடி வந்த தாயின் பாதங்களை காக்க எண்ணி நவ ரத்தினங்களால் ஆன தங்க காலணிகளை பீட்டர் பாதுகம் என அவரது பெயர் பொறித்து அன்னைக்கு அர்ப்பணித்தார். ஒவ்வொரு ஆண்டும் சித்ரா பௌர்ணமி அன்று அந்த பாதுகை அம்மனுக்கு அணிவிக்கப்படுகிறது. பீட்டர் இறந்த பின் மதுரை செயின்ட் ஜார்ஜ் தேவாலயத்தில் அவரது முகம் மீனாட்சி அம்மன் கோவிலை நோக்கி இருக்குமாறு அடக்கம் செய்யப்பட்டது.